ஸோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துக்கோங்க டெக் ட்ரேடிங் தமிழ். இந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேண்டில்ஸ்டிக்ஸை எப்படி ரீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரீட் பண்றது மீன்ஸ் இல்லைங்க இதுலயே படிப்பா அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டா அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சிகப்புல ரெட் கலர்ல என்ன, இந்த மேல இருக்கிற கோடு என்ன, இது கீழே இருக்கிறது என்ன, இதெல்லாம் அப் ட்ரெண்ட் லோ ட்ரெண்ட் எல்லாமே நம்ம பேசிக்கா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கண்டென்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இப்போ பார்க்க போகிற 10 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பாக டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸும் இல்லை, ட்ரேடிங் இப்போ தான் வாட் இஸ் ட்ரேடிங் சர்ச் பண்ணி பார்த்து வரவங்களுக்கு, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் இருக்குல்ல, எப்படின்னா இந்த ஃபுல்லாக இது எப்படி ரீட் பண்ணுறது, இது எப்படி என்ன இது அது ஃபுல்லாமே ரீட் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே ஓகே, வாங்க எப்படின்னு பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரீன் கலர் ரெட் கலர் நீங்க கேண்டில் பார்த்துருப்பீங்க கரெக்டா. கிரீன் கலர் ரெட் கலர் கேண்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல நம்ம கிரீன் கலர் கேண்டில் ஃபஸ்ட் வச்சுப்போம். பச்சை கலர்ல ஆரம்பிப்போம் முதல்ல எடுத்தோன்னே. ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த அளவுக்கு கிரீன்னா மணி, ரெட்னா லாஸ், அது மாதிரி நினச்சிக்காதீங்க. எல்லாமே ஒரு இதாக தான் இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா கேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது என்னென்ன ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கேண்டில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் தூரம் மேலே போகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்துடுவாங்க, கொஞ்சம் செல்லர்ஸ் வந்துடுவாங்க. செல்லர்ஸ் வந்தோன்னா கொஞ்சம் கீழே போகும், இது வரைக்கும் கீழே போகும். கீழே போயிட்டு திரும்பியும் பையர்ஸ் வந்துட்டு ரொம்ப பையர்ஸ் வந்துடுவாங்க. அப்படியே ஃபுல்லாக அப் வரைக்கும் போகும், இது வரைக்கும் போகும். போயிட்டு திரும்பி ஒரு கொஞ்சம் செல்லர்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரும். கரெக்டாக 1 மினிட் கேண்டில் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம 1 மினிட் முடிஞ்சிடும், கேண்டில் ஸ்டிக்ஸ் இது மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதே மாதிரி தான் நமக்கு வந்து பியரிஷ்க்கும் எப்படின்னா, புல்லிஷ்னா கிரீன் கலர் கேண்டில், பியரிஷ்னா ரெட் கலர் கேண்டில். ஓகேவா, ட்ரெண்ட்லாம் நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சா, இந்த இடத்துல காமிச்சினா மார்க்கெட்டு, அதே இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சா, பியரிஷ் அடுத்தது ரெட் கலர் கேண்டில் வருதுன்னா அப்படியே ஈக்குவலாக இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுமா, அப்படியே கொஞ்சம் கீழே வரும், அப்படியே மேலே போகும், அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடும். எப்படின்னு காமிக்கிறேன். அந்த கேண்டில் வரைஞ்சிக்கிறேன், இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டார் போட்டு வச்சுப்போம். ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப பிரச்சனையாகுது நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ என்னன்னா நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதாக இருக்குமா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா கொஞ்சம் பையர்ஸ் வந்திருப்பாங்க. பையர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு திரும்பி கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. செல்லர்ஸ் வந்துட்டே இருந்திருப்பாங்க, கொஞ்சம் புல்லிஷான செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. பீரிஷ் செல்லர்ஸ் வந்ததுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். இந்த இடத்துல அந்த 1 மினிட் முடிஞ்சிருக்கும், கரெக்டாக கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே மகேஷ், இப்போதைக்கு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை அதுதான், எப்படி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம வந்து ட்ரெண்ட் வைஸ் பார்ப்போமா. ட்ரெண்ட் வைஸ்னா என்னன்னா பேசிக்காக சொல்கிறோம், அப் ட்ரெண்ட்னா இப்படி இருக்கும். அப் ட்ரெண்ட்னா வந்து வந்து போய்கிட்டு இருக்கும் அப் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்ட்னா இப்படி இருக்கும். ஓகே இதுதான் ட்ரெண்டு. இது வந்து அப் ட்ரெண்டு, இது வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன ட்ரெண்டுன்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப் ட்ரெண்டுன்னு. அது எப்படி அப் ட்ரெண்டாக வருதுன்னு நம்ம வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, எப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குமா, இந்த இடத்துல எனக்கு ப்ரெஷ் தொடுக்கிறேன், கொஞ்சம் டெக்னிக் யாராவது போல. இந்த இடத்துல கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கும், கொஞ்சம் பையர்ஸ் வந்திருப்பாங்க, கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. திரும்பியும் ஓரளவுக்கு நல்லாவே பையர்ஸ் வந்துட்டு திரும்பி கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் செல்லர்ஸ் போயிருக்காங்களா, போயிட்டு திரும்பியும் ஃபுல் பையர்ஸ் வந்திருக்காங்க, திரும்பி கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து கேண்டில் முடியுது. திரும்பி அதே மாதிரி பையர்ஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் திரும்பியும் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, திரும்பியும் பையர்ஸ் வந்துட்டு திரும்பி இந்த இடத்துல வந்துட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்குது. அப்ப இது பாக்கறதுக்கு ஓவராலா பாக்கறதுக்கு இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி தானே இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி தானே இருக்கு. இது பாக்கறதுக்கு எப்படி இருக்கு, அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. நான் அப்படியே வரைஞ்சு காமிச்சிருப்பேன். எப்படி வரைஞ்சு காமிச்சிருப்பேன்னா இந்த மாதிரி வரைஞ்சு காமிச்சிருப்பேன். இது ஒரு அப் ட்ரெண்டு, இது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு. அப்ப இது என்னது, அப் ட்ரெண்ட் ஆச்சா. ஓகே புரிஞ்சா இப்போதைக்கு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா.
இப்போ புரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கு. அப்படியே இதோட ஆப்போசிட் தான் டவுன் ட்ரெண்ட். நம்ம இது இருந்தாலும் டவுன் ட்ரெண்டும் வச்சு காமிச்சிடலாம். டவுன் ட்ரெண்டும் ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எஸ் நம்ம வந்து ஓகே எஸ் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். டவுன் ட்ரெண்ட்ல இதோட கேண்டில் ஸ்டிக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ நம்ம வந்து என்ன ட்ரெண்ட் கண்டுபிடிப்போமா? நீங்க ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு டக்குனு பார்த்தோன்னே டவுன் ட்ரெண்ட் நீங்க இப்பவே தெரிஞ்சிருக்கும் டவுன் ட்ரெண்ட். சரி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட் வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் புல்லிஷ் ஆயிருக்கு. கொஞ்சம் புல்லிஷ் ஆனதுக்கப்புறம் திரும்பி டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு. இந்த இடத்துல வரைக்கும் செல்லர்ஸ் வந்துட்டாங்க, திரும்பி கொஞ்சம் பையர்ஸ் வந்திருக்காங்க. திரும்பியும் அதுக்கப்புறம் இதோட நம்மளுக்கு வந்து முடிஞ்சு இந்த இடத்துலயோட நம்ம வந்து ஒரு கேண்டில் முடிச்சு நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. திரும்பி என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் அதே மாதிரி செல்லர்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் பையர்ஸ் வந்திருப்பாங்க, திரும்பி செல்லர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க, திரும்பி பையர்ஸ் வந்திருக்காங்க, இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் செல்லர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் செல்லர்ஸ் பையர்ஸ் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் திரும்பியும் கேண்டில் அப்படியே ஃபுல்லாக ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் பை ஆகுது இந்த இடத்துல இது வரைக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ். இது வரது கொஞ்சம் கோணையா இருக்கலாம், இதுதான் இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? டவுன் ட்ரெண்ட்னா இப்படி தான் வந்திருக்கும். கொஞ்சம் கரெக்ஷன், கொஞ்சம் இம்பல்ஸ், கரெக்ஷன் இம்பல்ஸ், அது மாதிரி தான். கொஞ்சம் டவுன் வரும், அப் டவுன், ஒரே அடியா இதே மாதிரி ஃபுல்லு டவுன் ஆகிறது. கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து வந்து தான் போகும் ஒரு இது பொறுத்தளவு. கேண்டில் ஸ்டிக் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ரியல் சார்ட் பார்ப்போம். இதுலயும் நம்ம வந்து நிறைய இருக்கு. என்னென்னு நான் சொல்றேன். என்னன்னா இந்த எனக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு மாதிரி இருக்குல்ல, இது பேர் என்னன்னா விக்கு அல்ல ஷேடோவாங்க. விக்குக்கு இதாங்க ஸ்பெல்லிங் பார்த்துக்கு WICK. கொஞ்சம் அவ்வளோதான், நான் கொஞ்சம் ஏவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஸோ தான் பார்த்து பண்ணுறேன். இந்த கோடு மாதிரி இருக்கு தெரியுதா? இந்த கோடு பேர் விக்கு அல்லது ஷேடோமாங்க. இந்த பாக்ஸ் ஆட்டு இருக்கிற பேர் பாடிமாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து விக்கை நான் தனியாகவே எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கோளாறாகுது. இப்பயே வந்துட்டோம். இதேதான் ரெட் கலர் கேனல் இருக்கும், கிரீன் கலர் கேனல் இருக்கும். ஓகேவா? இது வந்து விக்கு. இதே பாடிங்கிறது வந்து இந்த கிரீன் கலர் பாக்ஸ் அட்டக்கிறது பாடி. ஓகே ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது விக்கு பாடி, அதே மாதிரி தான் இது விக்கு, இது பாடி. கொஞ்சம் மேலே விக்கு வந்த மாதிரி கேண்டலா இருக்கு. இதே மாதிரி நமக்கு ரியல் மார்க்கெட்ல இருக்காது. ரியல் மார்க்கெட்ல போய் பார்ப்போமா? நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை எடுத்துப்போம். இதை மட்டும் எடுத்துப்போம் நம்ம. சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். இதை மட்டும் எடுத்துப்போம் நம்ம. இது ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்தாலே தெரியுது. இதுதான் நம்ம எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல இந்த பக்கம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, ஸோ அதனால பண்ணிக்கலாம். இந்த இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் பையர்ஸ் வந்திருக்காங்க. இதோட ஒரு கேண்டல் முடிஞ்சான். நெக்ஸ்ட் அதே சைடு தான் ஓப்பன் ஆயிருக்கு. கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, திரும்பி கொஞ்சம் பையர்ஸ் வந்திருக்காங்க, திரும்பி கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. திரும்பி இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கான், அப்படியே கொஞ்சம் செல்லர்ஸ் இது வரைக்கும் வந்துட்டாங்க. வந்துட்டு திரும்பியும் புல்லிஷ் ஆயிருக்கு, இது வரைக்கும் புல்லிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் கேண்டல் பக்கத்துல கொஞ்சம் செல்லர்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபுல் புல்லிஷ் ஆயிருக்கு, திரும்பி கொஞ்சம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கடுத்த கேண்டல் ஃபுல் புல்லிஷ். இது ஓவராலாக பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, அது மாதிரி நம்ம வர வர நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போடுவோம். அது அப் ட்ரெண்ட் பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் வச்சுப்போம். இது மாதிரி தான் அப் ட்ரெண்ட் போகும். இதே டவுன் ட்ரெண்ட்னா இதான் டவுன் ட்ரெண்ட். இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் போயிருக்கான், அப்படியே இந்த சைடு பாருங்க டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. கரெக்ஷன் தான் வரும் மார்க்கெட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸாக போட்டுட்டு இருக்கோம். புரியலன்னு சொல்லிடுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இது பற்றி உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் வேறு டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கான்டெக்ட் பண்ணுங்க. கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இன்ஸ்டா ஐடி. ஏதாவது டவுட்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இவன் வந்து நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் அடுத்த வீடியோ வந்து நிறைய கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? பேட்டர்ன் மீன்ஸ் எப்படின்னா புல்லிஷ் கேண்டில், என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், அந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் கண்டென்ட்டுக்கு இந்த மாதிரி கண்டென்ட், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும். எப்படி கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இது ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பார்த்துருவோம். ஓகே ஓகே.
ஒன்றும் மிஸ் பண்ணல. புரிஞ்சுச்சுன்னா ஓகே. பை கைஸ். பை.